ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சீசா ட்ரேடர் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இங்கேருந்து இன்ட்ராடே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது ஃப்ரைடே வந்து நம்ம வந்து பேங்க் நிஃப்டி கொடுத்துருந்தோம். பேங்க் நிஃப்டி அண்டு சென்செக்ஸ் அண்டு நிஃப்டி 3 சார்ட் நம்ம கொடுத்துருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனதால் எங்கெங்கே பாயிண்ட் இருக்கோ அது அப்படியே தான் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து சென்செக்ஸ்லேருந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சென்செக்ஸோட கால் சார்ட், புட் சார்ட் இது. இப்போது இங்கேருந்து பாருங்கள், தேர்ட் பாயிண்ட்டில் இருந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடுச்சு. கீழே வந்ததால் புட் சைடில் வந்து செகண்ட் பாயிண்ட்டுக்கும் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கும் மேலே இருக்கணும். அதே மாதிரி ஏறிடுச்சு. ஸோ இப்போ இங்கே வந்து நான் வந்து பிரேக் ஈவன் பாயிண்டில் தான் கணக்கு எடுத்துக்கிறேன். ஏன்னா முதல்ல அதான் இப்போ உடஞ்சிருக்கு. இன்னும் செகண்ட் பாயிண்ட் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகலை. ஒரு வேளை ஆயிருந்தால் செகண்ட் பாயிண்ட்லேருந்து தான் எடுத்திருப்பேன். பட் நமக்கு என்னென்னா, பிரேக் ஈவன் பாயிண்ட்டே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மாதிரி தான். நான் அதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு வந்து கால் சைடில் மேலே, புட் சைடு கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து கால் சைடில் போகுது. புட் சைடில் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே, கால் சைடுக்கு வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் கீழே இருந்தால் புட் சைடு மேலே போகும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுவே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான். ஏன்னா இதுவும் 610, இதுவும் 610. ஸோ 610க்கு மேலே இருந்தால் அது கால் சைடு, புட்டு கீழே இருந்தால் அது புட் சைடு. ஒருவேளை ரெண்டுமே கீழே இருந்துச்சுன்னா ரெண்டுமே ப்ரீமியம் டிகே, அப்போ நம்ம வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓப்பனிங்லேயே வந்து புட் சைடு தான் போச்சு. ஸோ நம்ம இதை உடச்சிட்டு நம்ம இங்கே எடுத்திருந்தோம்னா, ஒன்று செகண்ட் பாயிண்ட் பக்கத்தில் தான் எடுத்திருப்போம். பட் இங்கே வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்லேயும் நமக்கு என்ட்ரி கிடைக்கல, செகண்ட் பாயிண்ட்லேயும் என்ட்ரி கிடைக்கல. ஏன்னா இங்கே பாருங்கள், இது வந்து 610, பட் இங்கே வந்து 700க்கு போயிடுச்சு மார்க்கெட்டு. ஃபஸ்ட் கேண்டில் க்ளோஸ் ஆனதே ரொம்ப தள்ளி. அகைன் இங்கே பாருங்கள், செகண்ட் பாயிண்ட் வந்து 704, பட் இங்கே போகும்போதே இங்கே பாருங்கள், க்ளோஸ் வைக்கும்போதே 750க்கு போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துலையும் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறது ரொம்ப பாயிண்ட் தள்ளி இருக்கும். ஸோ நம்ம பக்கத்தில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி அப்படி தான் பண்ணியிருப்போம். இது நிஃப்டி சென்செக்ஸ்க்கானது. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் வந்து கிளியராகவே இல்லை. ஏன்னா இது கால் சைடில் வந்து தேர்ட் பாயிண்ட்டுக்கு மேலே போயிடுச்சு, புட் சைடில் ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு கீழே போயிடுச்சு. சீசா மாதிரி கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு, பட் நமக்கு வந்து என்ட்ரி கிடைக்கல. ஸோ அதனால் பேங்க் நிஃப்டியை விட்டுட்டேன். நிஃப்டி பார்த்தீங்கன்னா சேம் சென்செக்ஸ் மாதிரி தான். ஸ்டார்டிங்கில் நம்ம 2 கேண்டில் தான் படுத்திருந்தோம். ஸோ அப்போ வந்து மார்க்கெட் வந்து இங்கே இருந்தது. இது வந்து புட் சைடுக்கு, அதாவது செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தது. இது வந்து செகண்ட் பாயிண்ட்டு கீழே இருந்தது. ஸோ ஆஸ் யூசுவல் நல்லா தான் இருந்தது. பட் சென்செக்ஸ் மாதிரியே தான் இருந்தது. பட் வந்து சென்செக்ஸ் அளவுக்கு கிளியர் இல்லை. இப்போது இங்கே பாருங்கள், இது வந்து நிஃப்டி. இங்கே நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணதே இப்போ கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ ரெண்டுமே வந்து இப்போது இங்கே பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் அது 950க்கு முன்னாடி வரைக்கும், அதாவது 920, 935 வரைக்கும் வந்து புட் சைடில் என்ட்ரி இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கே பாருங்கள், நிஃப்டி சைடில் வந்து இங்கே என்டர் ஆகிடுச்சு. பட் இங்கேருந்து நான் தப்பு பண்ணிட்டேன். என்னென்னா, இப்போ இங்கேருந்து செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆனதும், இங்கேருந்து செகண்ட் பாயிண்ட்டு கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு புட் சைடு. இங்கே பாருங்கள், நிஃப்டி கால் சைடு வந்து செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு, புட் சைடு செகண்ட் பாயிண்ட்டு கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ ஆஸ் பர் நம்ம சீசா ஸ்ட்ராட்டஜி படி செகண்ட் பாயிண்ட்டுக்கு நான் என்ட்ரி எடுத்துட்டேன். ஸோ என்ட்ரி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 181 இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு. இங்கே வந்து பட் இங்கே வந்து கீழே போயிடுச்சு. இது வந்து கரெக்டாக தான் சீசா மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஸோ நிஃப்டி வந்து இப்போ கால் சைடு மாறுனனால சென்செக்ஸே எனக்கு கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நிஃப்டி, சென்செக்ஸ் வந்து ஒரே மாதிரி தானே இருக்கும். ஸோ இப்போ வந்து சென்செக்ஸ் வந்து மேலே வந்து புட் சைடு என்ட்ரி கொடுத்துருக்கேன். பட் நிஃப்டியில் வந்து கால் சைடு என்ட்ரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு. என்னடா 2மே ஒரே சைடில் தான் போகும், இப்போ ஏன் நிஃப்டி, சென்செக்ஸ் தனித்தனியாக போகுதுன்னு சொல்லி கொஞ்சம் கன்ஃப்யூஷனில் இங்கே வந்து பாருங்கள், சென்செக்ஸ் வந்து புட் சைடு எடுத்ததை வந்து நான் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டேன். எஸ்எல் வந்து கொஞ்சமாக போட்டு, அதாவது அங்கே காஸ்ட் டு காஸ்ட்லேயே நமக்கு வந்து க்ளோஸ் ஆயிரும். பட் ஆல்ரெடி வந்து 150 பாயிண்ட்டுக்கு மேலே போயிடுச்சு. ஸோ சென்செக்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் நிஃப்டி ஐவி செக் பண்ணும்போது 2மே சேம் தான். நிஃப்டிலையும் 11, 11, இந்த பக்கம் சென்செக்ஸ்லேயும் 11, 11. ஸோ சேமாக தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரம் கழிச்சு பாருங்கள், இது வந்து 9:50க்கு, அதாவது 10 மணி தான். ஸோ அடுத்த ஒரு 5 மினிட்ஸில் என்ன ஆயிடுச்சுன்னா, திரும்ப வந்து புட் சைடில் ரிவர்ஸ் ஆயிடுச்சு மார்க்கெட். இந்த இடத்துல இப்போ நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, இங்கே பாருங்கள், இங்கே செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே போனது, ஆனால் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு கீழே தான் இருக்குது. ஸோ பட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா, பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. அப்புடின்னா இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்ன்றது கிட்டத்தட்ட ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மாதிரி தான். அதாவது ப்ரீமியம் பாயிண்ட் தான் இது. இங்கேயும் 181, இங்கேயும் 181. ஸோ 181க்கு புட் சைடில் மேலே இருக்குது. அப்போ கால் சைடில் கீழே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மார்க்கெட் வந்து புட் சைடு தான்.
ஸோ இப்படி வந்து வேற ஒரு கன்ஃப்யூஷன் இப்படி குடுத்ததுக்கப்புறம், என்னால வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதனால பேங்க் நிஃப்டி வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ ஆஸ் பர் பிஇபி அதாவது ஆப்ஷன் பிரீமியம் படி மார்க்கெட் வந்து புட் சைட்ல இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட்டு ஒரு 10 மணி வரைக்கும் நான் வந்து கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன். கன்ஃப்யூஸ் ஆயிட்டு இனிமே புட் சைடு தான் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா அப்புறம் சென்செக்ஸும் பார்த்தேன். சென்செக்ஸ்லயும் பார்த்துட்டு இங்க பாருங்க பிரேக் ஈவன் பாயிண்ட்க்கு மேல இருக்கு. புட் சைட்ல, கால் சைட்ல பிரேக் ஈவன் பாயிண்ட் கீழ இருக்கு. ஸோ இதனால ஸ்ட்ராங்கா வந்து புட் சைடு தான் அப்படின்னு சொல்லிட்டு புட் சைட்லயே நான் வந்து என்ட்ரி குடுத்துட்டேன். ஸோ நிஃப்டியும் புட் சைடு, சென்செக்ஸும் புட் சைடு. பட் வந்து நிஃப்டி வந்து கிளியரா இல்ல. ஏன்னா கன்ஃப்யூஸ் பண்ணிருச்சு. பட் சென்செக்ஸ் வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்தே புட் சைடுல தான் இருந்தது. ஸோ சென்செக்ஸ் புட் சைடு ஒன்லி என்ட்ரி கிவன். ஸோ புட் சைடு ஒன்லி என்ட்ரி கிவன் ஃப்ரம் ஸ்டார்ட்டிங் அப்படின்னு சொல்லி இங்க குடுத்துட்டேன் தெளிவா. அதுக்கப்புறம் இங்க ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருந்தேன். என்னன்னா சென்செக்ஸ்ல இருந்து பாருங்க, ஸ்டார்ட்டிங்ல இருந்தே கால் சைட்ல இது பாருங்க சென்செக்ஸு. கால் சைட்ல பிரேக் ஈவன் பாயிண்ட் கீழ தான் இருந்தது ஸ்டார்ட்டிங்ல இருந்து. புட் சைட்ல பிரேக் ஈவன் பாயிண்ட்க்கு மேல தான் இருக்கு. ஸோ சென்செக்ஸ் வந்து கிளியரா தான் இருக்கு. பட் ஆனா நிஃப்டி பாருங்க, இங்க ஒரு சின்ன கன்ஃப்யூஷன் குடுத்திருக்கு பாருங்க. நிஃப்டி வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்க்கு கால் சைட்ல கீழ இருக்கு. புட் சைட்ல புட் சைட்லயும் பிரேக் ஈவன் பாயிண்ட் கீழ இருக்கு. ஸோ இது வந்து பிரீமியம் டிகேல இருக்கு. அதனால நான் வந்து நிஃப்டிய விட்டுட்டேன். ஸோ சென்செக்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் இங்க எழுதியிருப்பேன். நிஃப்டி வந்து கிளியரா இல்ல கன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கு. சைட்வேஸ் மாரி ட்ராப்பிங் பண்ணுது. ஸோ சென்செக்ஸ் வந்து கிளியரா இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அததான் இங்கேருந்து வாய்ஸ் மெசேஜ்லயும் போட்டிருப்பேன். இங்க பாருங்க. இது வந்து சென்செக்ஸ் அதுக்கப்புறம் குட் ராலி அப்படின்னு சொல்லிட்டு, சென்செக்ஸ் வந்து பாருங்க பிஇபி பாயிண்ட் பக்கத்துல வந்துட்டு அதுக்கப்புறம் 300 பாயிண்ட் 350 பாயிண்ட்ஸ் வந்து கடைசியா வந்து ரொம்ப நல்லா ராலி குடுத்திருந்தது. ஸோ அதுதான் இங்க இருக்கும். இங்க பாருங்க நிஃப்டி வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் போயிடுச்சு. நமக்கு இங்க வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்லேருந்து தேர்ட் பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கணும். பட் இங்க வந்து ஒரு குளறுபடிகள் அதாவது ஆப்ஷன் பிரீமியம்ல குளறுபடிகள் நடந்திருக்கு. அதனால ஃபுல் டார்கெட் அச்சீவ் ஆகல. பட் எனிவேஸ் பிரேக் ஈவன் பாயிண்ட்லேருந்து இங்க வந்து 60 பாயிண்ட்டுக்கு மேலேயே அதாவது ஒரு 80 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு வந்து இங்க கேப்சர் ஆயிருக்கு. சென்செக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, சேம் இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டச் ஆகல. ஸோ அதனால இங்க தேர்ட் பாயிண்ட் டச் ஆகல. பட் இங்க இருந்து அந்த அந்த எவ்வளோ லோ கிடைச்சதோ அங்கருந்து 350 பாயிண்ட் வரைக்குமே நமக்கு போயிருக்கு சென்செக்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சீசன் ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லபடியா தான் ஒர்க் ஆயிருக்கு. இங்க என்ன குளறுபடி அப்டின்னா இங்க சொல்லிர்றேன் பாருங்க. இது வந்து சென்செக்ஸோட பிரீமியம் சார்ட் அதாவது ஆப்ஷன் சார்ட்டு. இப்ப மார்க்கெட் எங்க க்ளோஸ் ஆயிருக்கு இங்க போட்டிருக்கு பாருங்க. 82,253. இப்ப நம்ம இங்க எடுத்திருக்கிற கால் ஆப்ஷன் என்னன்னா, அதாவது ஆப்ஷன் ஸ்ட்ரைக் என்னன்னா, இங்க பாருங்க 83,000 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். இங்க ஏன் இந்த ஹை போல? இங்க பார்த்தீங்கன்னா, இங்க இதோட ஹை பார்த்தீங்கன்னா 968 தான். இப்போ இந்த டயத்துல 1:05க்கு 1:05 டயத்துல சென்செக்ஸ் எங்க போயிருக்கும்? இப்ப 1:05 டயத்துல இதோட லோ பாருங்க. மார்க்கெட் டெப்த் குடுக்குறேன். ஒரு நிமிஷம் காய்ஸ். மார்க்கெட் ஒரு நிமிஷம். இப்ப இதோட 1:05 இதான். இது வந்து 82,031 போயிருக்கு. அது 82,031னா 83,000த்துக்கும் 82,000த்துக்கும் வித்தியாசம் பார்த்தா கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் வித்தியாசம் இருக்கு. அப்போ 1000 பாயிண்ட் வந்து நமக்கு போயிருக்கணும். ஆனா 1000 போகாம 968 தான் போயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதனால வந்து புட் சைட்ல வந்து கொஞ்சம் டீகே இருக்கு. கால் சைட்ல தான் கொஞ்சம் ஹெவியா வந்து பிரீமியம் அதிகமா இருக்கு. ஸோ நாளைக்கு மேபி கால் சைட்ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் என்ன வேணாலும் நடக்கலாம். மார்க்கெட்ட வந்து நம்பாதீங்க. ஓகே காய்ஸ். தென் இதுதான் நாளைக்கு வந்து சென்செக்ஸுக்கான சார்ட்டு. அப்புறம் நிஃப்டிக்கான சார்ட்டு. ஸோ நாளைக்கு சார்ட் பேஸ் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் காய்ஸ். ஓகே காய்ஸ். தேங்க் யூ. இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம எல்லாமே உடனுக்கடியா வந்து டெலிகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணுவோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். இல்லாதவங்க பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம டெலிகிராம் சேனல்ல. ஓகே காய்ஸ். தேங்க் யூ.